இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. கூரைகள் எனக்கோ இனி இல்லை, கவலை எதுவும் பெரிதில்லை. தாங்கும் தேவன் இருப்பதால் ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இயேசுவில் அன்பிக்கினர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அன்பும் சமாதானம் இருக்கவும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் என்னாலும் இருப்பதாக. புனித அந்தோனியார் வழியாக கடவுள் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிறை கொண்டாடி மகிழ்கிறது. அதோடு நல்ல ஆயன் ஞாயிறாகவும் அதிலும் குறிப்பாக இறை அழைத்தல் ஞாயிறாக நாம் கொண்டாடி மகிழ்கின்றோம். 1963ஆம் ஆண்டு 6ஆம் பவுல் அவர்கள் இந்த ஞாயிறை இறை அழைத்தல் ஞாயிறாக கொண்டாட திரு அவைக்கு அழைப்பு விடுக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தலம் உதயமாகி எத்தனை வருஷமாகுது? பெருமையாக இருக்குதா? எத்தனை குருக்களை நாம் உருவாக்கிறோம்? நிறைய குருக்களை நாம் உருவாக்கிறோம். நம்முடைய சொந்த மண்ணிலிருந்து, மண்ணின் மைந்தர் போட முடியுமா நம்மால்? எத்தனை அருள் சகோதரிகள் நம்மால் உருவாக்க முடிகிறது? முடியல. 25 ஆண்டுகள் நாம் திருத்தலத்தில் இருக்கிறோம். ஆனால் ஒரு அருள் சகோதரிக்குள்ள நம்மால் உருவாக்க முடியவில்லை. அதுதான் 1963ஆம் ஆண்டு 6ஆம் பவுல் அவர்கள் இந்த இறை அழைத்தல் ஞாயிறை நாம் கொண்டாட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளை ஊக்கப்படுத்த வேண்டும். இத்தனை ஆல்ட்ரு பாய்ஸ் ஆல்ட்ரு கேர்ள்ஸ் இருக்கிறாங்க. யாராவது ஒருவர் ஃபாதர், நான் ஃபாதராக படிக்க போகிறேன், சிஸ்டராக படிக்க போகிறேன் சொல்ல முடியுமா? அன்பார்ந்தவர்களே, நம்முடைய இறை அழைத்தல் இவ்வாறாக தான் இருக்கிறது. நாம் இறை அழைத்தலுக்கு எவ்வாறு முக்கியத்துவம் கொடுக்கின்றோம்? என்னுடைய பிள்ளை நான் செய்கின்ற பணி தான் செய்ய வேண்டும், எனக்கு பிடித்தமான பணிகளை தான் செய்ய வேண்டும் என்று நாம் தன்னலத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கணும். அன்பார்ந்தவர்களே, நாம் திரு அவைக்காக ஒரு பிள்ளையை நாம் கொடுக்க வேண்டும். அதுதான் இறை அழைத்தலுக்கான ஞாயிற்கான அர்த்தமாக இருக்கிறது. 25 ஆண்டுகள் நாம் ஆண்டவரோடு பெற்ற ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, நல்ல ஆயனாக வாழ என்ற தலைப்பில் உங்களை தியானிக்க அழைக்கின்றேன். இந்த நல்ல ஆயன் என்று சொன்ன உடனே நம்ம கண்ணுக்கு என்ன தோன்றும்? நல்ல ஆயன் உருவப்படம் எப்படி இருக்கும்? ஆண்டவர் ஒரு தடியை வச்சிருப்பார், அதோட ஒரு ஆட்டுக்குட்டியை தோல் மேலே போட்டிருப்பார். இன்னொரு படம் தன்னுடைய மடியில் ஒரு ஆட்டுக்குட்டியை வைத்திருப்பார். அன்பார்ந்தவர்களே, இவையெல்லாம் ஏதோ நம்ம திரு அவையில் ஏனோ தானோ நம்முடைய திரு அவையில் ஏதோ ஆட்டுக்குட்டி ஆயன் என்று சொன்ன உடனே நாம் நம்முடைய இயேசு கிறிஸ்துவை வரைந்து கொடுத்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். தொடக்க கால திரு அவையில் ரோமையர் பேரரசால் பல்வேறு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். இதற்கு பயந்து போய் மக்கள் நிலத்தடியில் ஒரு குகையை தோண்டி அங்கு அவர்கள் மறைந்து வாழ்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நமக்கு யார் ஆறுதலாக இருப்பாங்க, நம்ம யார் தேற்றுவாங்க என்ற எண்ணத்தோடு கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற தருணத்தில்தான் அவர்கள் எப்பொழுதும் திருப்பாடல் 23 அதிகமாக வாசிக்கூடிய குணம் உள்ளது. நாம் வாசிக்கிறோமா? திருவிவிலியத்தை வாசிப்பதே கடினமாக இருக்கிறது. அதிலும் திருப்பாடல் 23 வாசிப்பது ஒரு கடினமான ஒரு செயலாக இருக்கிறது. அது மாதிரி இப்படியாக தன்னுடைய வாழ்க்கையில் கவலைகள் கஷ்டங்கள் வரும்பொழுது அவர்கள் திருப்பாடல் 23 அவர்கள் வாசிப்பார்கள். அப்பொழுது வாசிக்கும் பொழுது ஏதோ ஒரு மேலோட்டமாக ஒன்றாக இருக்கிறது என்று நினைத்து அவர்கள் இயேசுவை நல்ல ஒரு ஆயனாக, நாம் அதன் ஆடுகளாக என்று அந்த பிரமித்து அவர்கள் அந்த படங்களை உருவாக்கி இயேசுவை நல்ல ஆயனாக அவர்கள் வழிபட்டார்கள். அன்பார்ந்தவர்களே, இதுதான் தொடக்க கால திரு அவையிலிருந்தே இந்த நல்ல ஆயனுடைய பக்தி முயற்சி என்பது வளர்ந்து வருகின்றது. இன்றும் நம்முடைய திரு அவையில் பல்வேறு பக்தி முயற்சிகளை நல்ல ஆயன் பக்தி முயற்சி என்பது மிகுந்த மேன்மையாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் 3 வகையான உடன்படிக்கையை செய்து கொள்கின்றார். முதல்ல
நான் உங்கள் தந்தை, நீங்கள் என் மக்கள் என்ற உடன்படிக்கையை செய்து கொள்கின்றான். இன்னொரு உடன்படிக்கை, நான் கணவன், நீங்கள் மனைவி என்ற அந்த கணவன் மனைவி உறவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படையில் உடன்படிக்கையை அவர் ஏற்படுத்துகின்றார். மூன்றாவது தான், நான் நல்ல ஆயன், நீங்கள் என் மந்தைகள் என்ற உடன்படிக்கையை ஆண்டவர் அந்த உடன்படிக்கையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொள்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த மூன்றில் நான் நல்ல ஆயன், நீங்கள் என் மக்கள் என்ற அந்த மேன்மையான உடன்படிக்கை தான் ஒரு முதன்மையாக இருக்கிறது. விலங்குகளை 2 விலங்கு இருக்குது. என்னென்ன விலங்கு? என்னப்பா அது பிரசங்க வைக்க சொன்னால் கேள்வியை கேட்டுக்கிறீங்க. காட்டு விலங்கு, வீட்டு விலங்கு. காட்டு விலங்கு தானாகவே இரையை தேடிக்கொள்ளும். வீட்டு விலங்கு நாம் தான் சாப்பாடு போடணும். அதிலும் குறிப்பாக மாடுகள்லாம் தானாகவே இரையை தேடிக்கொள்ளும். இந்த வீட்டு விலங்கிலே மிகவும் பலவீனமான ஒன்று தான் இந்த ஆடு. ஆடு நம்ம பார்த்து பயப்படுமா, இல்லை ஆடை பார்த்து நாம் பயப்படுமா? நம்மளை பார்த்து ஆடு பயப்படும். அன்பார்ந்தவர்களே, பொதுவாக இந்த ஆடு பயந்த சுபாவம் கொண்டது. அதிகம் பலவீனமான ஒரு அது ஆடு. மற்ற விலங்கு மிக சுலபமாக அந்த ஆட்டை வேட்டையாடி விடும். அன்பார்ந்தவர்களே, நாமும் அந்த ஆடு போலதான் இருக்கின்றோம். நாமும் பலவீனமாக இருக்கின்றோம். நாமும் கஷ்டத்தோடு கவலையோடு இருக்கிறோம் என்று ஆண்டவர் நம்மை மந்தையாக தேர்ந்தெடுக்கின்றார். திருவிவிலியத்தில் தொடக்கத்திலிருந்தே நாம் பார்க்கின்றோம், ஆயனுக்கான அந்த அறிகுறி தொடக்கத்திலிருந்தே வருகிறது. ஆண்டவர் யாருடைய பலியை ஏற்றுக்கொண்டார்? தொடக்கத்தில் காயினுடைய பலியா, ஆபேலுடைய பலியா? ஆபேல் என்ன செய்கிறாரு? அவர் ஆடுகள் மேய்க்கிறாரா, விவசாயம் பண்ணுறாரா? ஆடு மேய்க்கிறார். அதே போன்று ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, மோசே, தாவீது என்ன செய்கிறாங்க? இவர்களெல்லாம் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த திருவிவிலியத்தில் முழுவதும் ஒரு ஆடுகளை மேய்க்கக்கூடிய ஒருவர் தான் ஆண்டவர் மேன்மைப்படுத்துகின்றார். பலவீனமுள்ள அந்த ஆடுகளை, பயந்து போன அந்த ஆடுகளை மேய்க்கக்கூடிய மத்தியில் தான் அவர்களை மிகவே ஆண்டவர் உயர்த்துகின்றார். தாவீது அரசரை, ஒரு ஆடு மேய்க்கின்ற ஆயனை கடவுள் அரசராக மாற்றுகின்றார். அரசராக மாற்றிய அந்த தாவீது என்ன செய்கிறாரு? நன்றாக வாழ்ந்தாரா? மீண்டும் பாவத்தில் விடுகின்றார். நல்ல ஆயனாக தன்னுடைய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆண்டவர், ஆனால் தாவீது ஒரு நல்ல ஆயனாக இல்லை. இந்த நற்செய்தி வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம், நானே ஆயன் என்று சொன்னாரா, நல்ல ஆயன் என்று சொன்னாரா? அன்பார்ந்தவர்களே, நானே நல்ல ஆயன் என்று சொல்கின்றார். ஆயன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கலாம், ஆனால் ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் பல்வேறு ஆயர்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்கள் நல்ல ஆயர்களாக இல்லை. அதுதான் எசேக்கியேல் 3:1 நாம் 34:1 வாசிக்கின்றோம், மந்தைகளை சரிவர அவர்கள் மேய்க்கவில்லை, கொடிய கெட்ட தீமையான ஆயராக அவர்கள் மாறினார்கள். தன்னுடைய சொந்த ஆட்டையை அவர்கள் கொண்டு சாகடித்தார்கள் என்று இவ்வாறாக நாம் ஒரு தீமையான ஆயருடைய அந்த வரலாறை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நல்ல ஆயன் என்று தன்னை முழுமையாக வெளிப்படுத்துகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல என்பதற்கான அர்த்தங்கள் அதிகமாக இருக்கிறது. பெற்றோர் வேற, நல்ல பெற்றோர் வேற, தந்தை வேற, நல்ல தந்தை வேற. நம்முடைய குடும்ப வாழ்க்கையில் நாம் தந்தையாக இருக்க முடியும், தாயாக இருக்க முடியும், பிள்ளையாக இருக்க முடியும். ஆனால் நல்ல தந்தையாக இருக்க முடியுமா? நல்ல பெற்றோராக இருக்க முடியுமா? நல்ல தாயாக இருக்க முடியுமா? நல்ல பிள்ளைகளாக நம்மால் இருக்க முடியுமா? அதே போன்று தான் நம்முடைய குருத்துவ வாழ்க்கையிலும் குருவானவர்களாக நாங்கள் இருக்க முடியும். ஒரு நல்ல குருவானவராக எங்களால் இருக்க முடியுமா? நல்ல ஒரு அருள் சகோதரியாக நம்மால் இருக்க முடியுமா? அன்பார்ந்தவர்களே, இந்த நல்ல என்பதற்கான ஒரு ஆயமான அர்த்தமாக இருக்கிறது. அதுதான் ஆண்டவர், நான் ஒரு ஆயன் அல்ல, மாறாக நல்ல ஆயனாக தன்னை வெளிப்படுத்துகிறார். அன்பார்ந்தவர்களே, இயேசு மட்டுமல்ல, நம்மையும் நாம் வெளிப்படுத்த வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், இந்த சமுதாயத்தில் நான் நல்ல ஒரு
பணியாளராக இருக்க முடியும், நல்லதொரு மேனேஜராக என்னால் பணியாற்ற முடியும், நல்லதொரு ஆசிரியராக என்னால் பணியாற்ற முடியும் என்று நம்மால் சொல்ல முடியுமா? அதனால்தான் ஆண்டவர் நமக்கு முன்மாதிரி காட்டுகின்றார். நான் நல்ல ஆயனாக இருக்கின்றேன், நீங்களும் நல்ல கணவனாக, நல்ல மனைவியாக, நல்ல ஆசிரியராக, நல்ல அதிகாரியாக, நல்ல அரசியல்வாதியாக நீங்கள் செயலாற்ற வேண்டும் என்று ஆண்டவர் முன்மாதிரி காட்டுகிறார். அன்பானவர்களே, 3 வகையான பண்புகளை இன்றைய நற்செய்தி வாசகத்திலிருந்து, இன்றைய தலைப்பிலிருந்து நாம் எடுத்துக்கொள்ளலாம். முதல் பண்பு ஆடுகளை அறிதல். அன்பானவர்களே, இந்த அறிதல் என்பது நாம் மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. நாம் ஒருவரை பேரளவில் அல்ல, மாறாக அவருடைய தேவையின் அளவில் நாம் அறிந்திருக்க வேண்டும். திருவிவிலியத்தில், புது ஏற்பாட்டில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைக்கின்றார். ஆனால் அந்த பெயருக்கான அர்த்தங்களையும் ஆண்டவர் கொடுக்கின்றார். செக்கேயுவை ஆண்டவர் எப்படி அழைக்கிறாரு? பெயரை சொல்லி அழைத்து விட்டார். அப்படியே நின்று விட்டாரா? நான் உன்னோடு விருந்துண்ட வேண்டும் என்று ஆண்டவர் அவருடைய வீட்டிற்கு செல்கின்றார். தான் ஒரு ஆயன் அறிதல் என்பது பெயர் மட்டுமல்ல, அவருடைய தேவைகளையும் அறிந்திருக்க வேண்டும். கைம்பெண் அழுது கொண்டே வருகின்றார், தன்னுடைய மகனை இழந்த நிலையில் வருகின்றார். ஆனால் ஆண்டவர் அந்த கைம்பெண்ணுடைய வேண்டுதல்களை அறிந்திருக்கின்றார். 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கினால் வாடிய அந்த பெண் சுகம் பெறாத நிலையில் ஆண்டவர் அந்த பெண்ணை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றார். அன்பானவர்களே, முதல் ஒரு பண்பு ஒரு ஆயனுக்கு, நல்ல தலைவனுக்கு, நல்ல கணவனுக்கு, நல்ல மனைவிக்கு, நல்ல பிள்ளைகளுக்கு நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய குடும்ப தேவைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய கணவனுக்கு என்ன தேவை என்று ஒரு மனைவி அறிந்திருக்க வேண்டும். நம்முடைய மனைவிக்கு என்ன தேவை என்று ஒரு கணவன் அறிந்திருக்க வேண்டும். இதுதான் நல்ல ஒரு குடும்பமாக, நல்லதொரு கணவனாக, மனைவியாக, பிள்ளைகளாக நாம் வாழ இந்த சமுதாயத்தில் விளைகின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்றார். வெறும் பெயர் மட்டுமல்ல, மாறாக நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். அதுதான் மத்தேயு 6:8 நாம் வேண்டுவதற்கு முன்பாக நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆனால் நாம் கடவுளை அறிந்திருக்கிறோமா? இதோ நான் கிறிஸ்தவன் என்பதற்கான அடிப்படையில் நாம் திருப்பலியில் பங்கேற்பது இல்லை, மாறாக நாம் ஆண்டவரை ஆராய்ந்து அறிந்திருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். முதல் பண்பு நாம் அறிந்திருத்தல் வேண்டும். இரண்டாவது பண்பு ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைய பதிலீடு பாடலாக 23 நாம் வாசிக்கின்றோம். இந்த 23 ஒரு ஆயன் ஆடுகளை எவ்வாறு மேய்க்க வேண்டும், பசுமையான இடத்திற்கு அந்த ஆயன் ஆடுகளை கொண்டு செல்ல வேண்டும். தேவையான நேரத்தில் அந்த ஆடுகளுக்கு அவர் தண்ணீரையும் உணவையும் கொடுக்க வேண்டும். அந்த ஆடுகளுக்கு முன்பாக அவர் செல்ல வேண்டும் என்று நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். அன்பானவர்களே, இப்படியாக ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க வேண்டும். நம்முடைய சமுதாயத்தில் ஆடுகள் முன்பே செல்லும், ஆயன் பின்பே செல்வார். ஆனால் யூத சமுதாயத்தில் பாலஸ்தீன பகுதியில் வெறும் அந்த கல்மேடு மலைகள் சார்ந்த பகுதியாக இருந்ததால் பின்னாடி என்ன இருக்குது என்று ஆடுகளுக்கு தெரியாது. அதனால் இந்த ஆடு மிக வேகமாக ஓடும் பொழுது பின்பாக நரிகள் பதுங்கி நின்று அந்த ஆடுகளை சாகடிக்கும். இவ்வாறாக நம்முடைய பகுதியில் அப்படிப்பட்ட அந்த பள்ளமேடு பகுதிகள் இல்லை, ஆனால் பாலஸ்தீன பகுதியில் அவ்வாறாக இருந்தது. அதனால் ஆயன் என்பவர் முன்பாக செல்வார், ஆடுகள் பின்பாக வரும். அன்பானவர்களே, அதுதான் ஆடுகளுக்காக தன் உயிரை கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் மிக அழகாக சொல்கின்றார். ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்கு முன்மாதிரியாக வாழ வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒரு குடும்ப தலைவன், குடும்ப தலைவி, பிள்ளைகள் நாம் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார். ஒரு பங்கு தளத்தில் ஒரு பங்கு தந்தை முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் போது நம்மால் சொல்லக்கூடிய தைரியம் நமக்கு இருக்கிறதா? நீ செய்வது தவறு என்று, நீ மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுற அப்படி என்று நம்மால் சொல்ல முடியுமா? அல்லது நீ போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற என்று நம்மால் சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, ஆடுகள் முன்பாக செய்கிறது, நாம் நல்ல ஒரு ஆயனாக நாம் பின்பாக இருக்கின்றோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுவது,
நாம் முன்மாதிரி காட்ட வேண்டும். ஆடுகளுக்காக நாம் உயிரை கொடுக்க வேண்டும். நம்முடைய பணித்தலங்களை நாம் நேர்மையோடும் உண்மையோடும் இருக்கும்பொழுது நாம் உயிரை கொடுக்கக்கூட துணிய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கின்றார். நம்முடைய வாழ்க்கை எவ்வாறாக இருக்கிறது? ஆடுகளை முன்பாக விட்டு நாம் பின்பாக பார்த்து கொண்டிருக்கின்றோமா, அல்லது நல்லதொரு ஆயனாக நாம் ஆடுகளுக்கு முன்மாதிரி காட்டுகின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். யூத சமுதாயத்தில் அதுதான் மிக அழகாக நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் சொல்கின்றார். எனக்கு முன்பாக வந்தவர்கள் எப்படிப்பட்டவங்க? எனக்கு முன்பாக வந்தவர்கள் திருடரும் கொள்ளையருமே வந்தார்கள் என்று ஆண்டவர் யூதர்களை பார்த்து சொல்கின்றார். யூத தலைவர்கள் அவர்கள் யூத மக்களை சரிவர வழிநடத்தவில்லை. மாறாக அவர்கள் பல்வேறு சுமைகளை அந்த மக்கள் மீது சுமத்துகின்றார்கள். பல்வேறு பாரங்களை, வரிகளை அந்த மக்கள் மீது சுமத்துகிறார்கள். தான் ஆண்டவர் நான் அவர்களைப் போல இல்லை என்று மாற்று கருத்தாக ஆண்டவர் சொல்கின்றார். அன்பானவர்களே, ஆடுகளுக்காக நாம் உயிரை கொடுக்கக்கூட தயாராக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக, நம்முடைய குடும்ப மகிழ்ச்சிக்காக நாம் உயிரை கொடுக்கக்கூட தயாராக இருக்க வேண்டும். இரண்டாவது செய்தியாக நாம் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்க வேண்டும். மூன்றாவது செய்தியாக ஆடுகளை ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும். அன்பானவர்களே, இதுதான் ஒரு குடும்ப தலைவனுக்கும் குடும்ப தலைவிக்கும் பிள்ளைகளுக்குரிய ஒரு பண்பாக இருக்கிறது. இந்த ஆடுகள் வழி தவறி போகக்கூடிய பண்புகள் உள்ள ஒரு ஆடுகள் தான். ஆடுகள் பொதுவாகவே தம்முடைய ஆயுடைய முன்பாக செல்கின்றது. அது எங்கு செல்லும் என்று அதற்கு தெரியாது. அன்பானவர்களே, அப்படிப்பட்ட நேரத்தில் நாம் தான் மீட்க வேண்டும். அந்த ஆடுகளை நாம் ஆபத்திலிருந்து மீட்க வேண்டும். அதுதான் ஒரு நல்ல ஆயனாக அடையாளமாக இருக்கிறது. ஒருவேளை அந்த ஆயனால் அந்த ஆடுகளை மீட்க முடியல, அந்த ஆயனே ஒருவேளை சரியான பாதை நடக்கலை, அந்த ஆயன் போகக்கூடிய பாதையிலே இல்லாமல் வேறு விதமாக ஆடுகள் ஒரு விதமாகவும் ஆயன் ஒரு விதமாக போனால் ஆபத்திலிருந்து மீட்க முடியுமா? நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு பாதையில் போய் கொண்டிருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் வேறு வழியாக போய் கொண்டிருக்கிறார்கள். நாம் நம்முடைய பிள்ளைகளை மீட்க முடியுமா? ஆபத்தில் நாம் எடுக்க முடியுமா நம்முடைய பிள்ளைகளை? அன்பார்ந்தவர்களே, நாம் நல்ல பாதை நடக்கும்பொழுது தான் அந்த பிள்ளைகளையும் நாம் ஆபத்திலிருந்து மீட்க முடியும். அதுதான் இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் நாம் வாசிக்கின்றோம். என்னுடைய கொட்டிலில் சேராத ஆடுகளும் அவை உண்டு, நானும் அவை மீட்க வேண்டும் என்று ஆண்டவர் யூத சமுதாயத்துக்கு மட்டுமல்ல அனைத்திற்கும் அவர் அனைவரையும் மீட்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அவர் வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த மீட்பு என்னுடைய நாம் நம்முடைய கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, மாறாக அனைத்து மக்களுடைய வாழ்க்கை வழியாக நாம் மீட்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இந்த ஆபத்து என்ற உடனே நாமும் பல்வேறு கஷ்டங்களோடு கவலையோடு வாழும்போது எவ்வாறு நாம் அடுத்தவரை அந்த ஆபத்திலிருந்து நாம் மீட்க முடியும்? அன்பானவர்களே, நல்ல ஆயனாக இருக்கும்பொழுது நாம் கடவுளை சார்ந்து வாழ வேண்டும். இரண்டாம் வாசகத்தில் நாம் மீட்பு பெறுமாறு ஏழைகள், பாவிகள், கைம்பெண்கள், சிறுவர்கள், வரி தண்டுவோர், சமாரியர், புறவினர் அனைவருக்காகவும் ஆண்டவர் கல்வாரி மலையில் மீட்பு கொடுத்தார். அதனுடைய உயிரை கொடுக்க ஆண்டவர் துணிந்தார். அதனுடையாக மீட்பை கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, நாம் ஆபத்திலிருந்து நம்முடைய குடும்பங்களை மீட்க வேண்டும். ஒரு குடும்பம் என்பது மந்தையாக இருக்கிறது என்று இறந்த முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்கின்றார்கள். நம்ம குடும்பம்தான் நமக்கு மந்தையாக இருக்கிறது. அதுதான் நம்முடைய பிள்ளைகள் தான் நமக்கு ஆடாக, நாம் தான் ஆயனாக இருந்து நம்மை குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் என்று மிக அழகாக சொல்கின்றார். அன்பானவர்களே, நம்முடைய குடும்பத்தை முதல்ல நாம் நன்கு அறிந்திருக்கின்றோமா? நம்முடைய கணவனை, மனைவியை, பிள்ளைகளை நாம் நன்கு அறிந்திருக்கின்றோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நன்மை செய்யும் நல்ல ஆயனாக ஒரு குடும்பத்தில் நாம் வாழ்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து இருக்க வேண்டும். அன்பானவர்களே, வெளியில் நாம் மிக சுலபமாக வாழ்ந்து விடலாம், சுலபமாக நாம் அறிந்து கொள்ளலாம், சுலபமாக நாம் ஆறுதலாக பேசலாம். ஆனால் குடும்பத்தில் நம்மால் பேச முடியவில்லை. ஒரு கணவன் மனைவி ஆறுதல் தேடும்போது நம்மால் ஆறுதலை கொடுக்க முடிகிறதா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். பிள்ளைகள் ஆறுதலை தேடும்போது அந்த ஆறுதலை நம்மால் கொடுக்க முடிகிறதா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பம்தான் நமக்கு முதல் மந்தையாக இருக்கிறது. அந்த குடும்பத்தில்தான் குருவானவர்கள், அருள் சகோதரிகள் உருவாகிறார்கள். அந்த மந்தையை
நாம் எவ்வாறு பேணி காக்கின்றோம், மந்தையை நாம் எவ்வாறு வழிநடத்துகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நல்லதொரு கணவனாக நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், நம்முடைய குடும்ப தேவைகளை, குடும்பத்தை நாம் ஆராய்ந்து அறிந்திருக்கின்றோமா, உயிரை கொடுக்க நாம் துணிகின்றோமா, ஆபத்திலிருந்து நாம் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற வினைகின்றோமா, அல்லது தன் பெண்டு தன் பிள்ளை சோறு வீடு சம்பாதியம் இவை உண்டு தான் உண்டு என்ற சிறிய உள்ளம் படைத்த மக்களாக நாம் இருக்கின்றோமா என்று நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நல்ல ஆயனாக வாழ தேவையான வரத்தை வேண்டி தெய்வீக திருப்பலியில் நாம் மன்றாடுவோம்.